மெட்ராஸ் மேட்டனி ஒரு மிடில் கிளாஸோட லைஃப்ல என்ன பெரிய அட்வென்ச்சர் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விவாதத்தோட ஸ்டார்ட் ஆகிற இந்த ஒரு படம் அந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போக முடியல. ஒரு மிடில் வரைக்குமே அங்கேயும் மிடில் கிளாஸ் தான். ஸோ மிடில் வரைக்குமே போய் வந்து காட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக சட்டிலாக நிறைய பேருக்கு கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு படமாக இருந்துச்சு. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கனெக்ட் முடியும். அது உங்கள் அப்பா ஆட்டோ டிரைவராக இருந்தால் இன்னும் சூப்பரு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. சின்ன வயசுலேருந்து என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களோட நிறைய அழகாக வந்து கனெக்ட் ஆச்சு. பட் சோகமான விஷயம் என்னன்னா, இன்னொரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் மிடில் கிளாஸ் இல்லை எந்த கிளாஸ்லையுமே நடக்காது அப்படிங்கிறது ஒரு சோகமான சம்பவம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை அனுபவித்த கடைசி சந்ததியாக நாமளும் இல்லை அடுத்து வர ஜென்ரேஷனில் கொஞ்சம் பேர் தான் இருப்போன்றது தான் ஒரு வருத்தமான விஷயம். ஸோ படம் பார்த்தாச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் யாருக்காக சொல்கிறேன்றது அது அவங்களுக்கு வந்து புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஈஸியாக கடந்து போகிற ஒரு படம் கிடையாது. அதே சமயம் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபீல் குட்டாக அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக இப்போவே செக் பண்ணி பாருங்கள். சன் நெக்ஸ்ட் இல்லைன்னா அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.